வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 19 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரிஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,151.45 965 பிடிஎஸ் 1.25 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். டெக் மஹிந்திரா 4.14 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். சன் ஃபார்மா 0.90 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,334.301.09 விழுக்காடு ஆக உள்ளது. 1.09 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. வலுவான அடிப்படையான காரணிகளால் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 1%த்திற்கும் மேல் உயர்வு. PSE சென்செக்ஸ் 1.25 விழுக்காடு உயர்ந்து 78,151.45 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 1.09 விழுக்காடு உயர்ந்து 24,334.30 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. வலுவான அடிப்படையான காரணிகளால் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 1%த்திற்கும் மேல் உயர்வு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகள் மற்றும் வலுவான முதல் காலாண்டு முடிவுகள் இந்திய பங்குகளுக்கான நேர்மறையான எதிர்பார்ப்புகளை வலுப்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். முதல் 10 இந்திய நிறுவனங்களில் 5 நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 1.54 லட்சம் ரூபாய் கோடி அதிகரிப்பு. இந்தியாவின் மிக மதிப்புமிக்க முதல் 10 நிறுவனங்களில் 5 நிறுவனங்களின் சந்தை மதிப்பு கடந்த வாரம் 1.54 லட்சம் ரூபாய் கோடி அதிகரித்தது. IT நிறுவனமான டிசிஎஸ் மிகப்பெரிய லாபமடைந்தது. அதன் பங்கு விலை 3.09 விழுக்காடு உயர்ந்து 2,269 ரூபாயாக நிறைவடைந்தது. வளர்ச்சிக்கு கார்ப்பரேட் கடன் மீட்சியை நம்பும் இந்திய தனியார் வங்கிகள். இந்தியாவின் முன்னணி தனியார் வங்கிகள் தங்களின் அடுத்தகட்ட வளர்ச்சியை இயக்க கார்ப்பரேட் கடன்களின் தொடர்ச்சியான மீட்சியை நம்பியுள்ளன. இந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் நிஃப்டி பேங்க் குறியீடு 1.63 விழுக்காடு உயர்ந்து 58,521.40 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இந்தியாவின் இந்த ஆண்டின் மிகப்பெரிய IPO $31 பில்லியன் மதிப்பிலான ஏலங்களை ஈர்த்தது. இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் ஆரம்ப பொது பங்கு வெளியீடு IPO நிறுவன முதலீட்டாளர்களின் பெரும் ஆதரவுடன் $31 பில்லியன் மதிப்பிலான ஏலங்களை ஈர்த்து நிறைவடைந்தது. இந்தியாவின் இந்த ஆண்டின் மிகப்பெரிய IPO $31 பில்லியன் மதிப்பிலான ஏலங்களை ஈர்த்தது. இந்த மிகப்பெரிய தேவை இந்திய நிதித்துறையில் உள்ள வலுவான பணப்புழக்கம் மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கையை காட்டுகிறது. பாலிமர் ரூபாய் நோட்டு தாள்களுக்காக உலகளாவிய ஏலங்களை அழைக்கும் ரிசர்வ் வங்கி நிறுவனம். இந்திய ரிசர்வ் வங்கியின் அச்சிடும் பிரிவு பாலிமர் ரூபாய் நோட்டு அடி மூலக்கூறு தாள்களை தயாரிப்பதற்காக உலகளாவிய ஏலங்களை வரவேற்றுள்ளது. இந்த நடவடிக்கை இந்தியாவில் 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் முதல் பாலிமர் நாணயமாக மாறக்கூடும் என்பதை காட்டுகிறது. உணவு பதப்படுத்தும் துறைக்கான PLI திட்டத்தின் அடுத்த கட்டத்தை மத்திய அரசு திட்டமிடுகிறது. தற்போதைய உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை PLI திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து உணவு பதப்படுத்தும் அமைச்சகம் அதன் அடுத்த கட்டத்தை ஆராய பாடங்களை ஆய்வு செய்து வருகிறது. இந்த முயற்சி உள்நாட்டு உற்பத்தி மற்றும் விவசாய ஏற்றுமதியை மேலும் ஊக்குவிப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சீராக உள்ளன. உலகளாவிய சந்தைகளில் தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸ் $418.80 ஆகவும் வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸ் $56.33 ஆகவும் நிறைவடைந்தன. இதற்கிடையில் புவிசார் அரசியல் முன்னேற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $81.78 ஆக நிறைவடைந்தது. கியூப் ஹைவேஸ் மற்றும் எக்ஸ்ட்ராநெட் டெக் IPOக்கள் அடுத்த வாரம் திறக்கப்படுகின்றன. கியூப் ஹைவேஸ் டிரஸ்ட் IPO மற்றும் எக்ஸ்ட்ராநெட் டெக்னாலஜிஸ் IPO உள்ளிட்ட பல புதிய பொது பங்கு வெளியீடுகள் அடுத்த வாரம் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளன. பரபரப்பான முதன்மை சந்தை பருவத்திற்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் இந்த வெளியீடுகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,018.80 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,24,398 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,018.80 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $56.33 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,744 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $56.33 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $81.78 ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $81.78 இலிருந்து.
கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $28.28.39 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 39 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.65 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் ஐடி மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள்: சென்னை $957.50, $3106. பெங்களூரு $944.50, $3021. ஹைதராபாத் $994, $3191. ஆந்திர பிரதேசம் $966.50, $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.